அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் உடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். ஆன்சர் வந்து ஏ, அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். ஆன்சர் வந்து ஏ, மானத்தை மழை காக்கும். அடுத்து, மோனை சொல்லை கண்டறிக. மோனை அப்படின்னாவே முதல் எழுத்து. நந்தவனம், நற்றமிழ். ஆன்சர் வந்து பி வரும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டும் போது நெல்லிக்காய் வந்து ஒன்றோடொன்றா ஒட்டாமல் இல்லை பிரிஞ்சு போகும். அது வந்து ஒற்றுமையே இல்லாமை. ஆன்சர் வந்து டி. அடுத்த 5வது கொஸ்டின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். அது வந்து கூரை வேய்ந்தனர் வரும். ஆன்சர் வந்து ஏ. பொருந்தாத சொல்லை கண்டறிக. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை இது மூன்றும் வந்து பொருந்தி வரும். ஓங்கலோசை வந்து பொருந்தாது. ஆன்சர் வந்து டி. எதிர் சொல் அறிதல். ஊக்கம் அப்படின்னா சோர்வு. ஆன்சர் வந்து சி. அடுத்து பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. ஆன்சர் வந்து டி, நீள் ப்ளஸ் உழைப்பு. அடுத்து, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னா ஆன்சர் பி, யோவான். தேம்பாவாணியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆன்சர் டி, வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. ஆன்சர் டி, சோழ நாடு. அடுத்து, சேரி மொழியாட் செவ்விதி கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிட். இது வந்து ஆன்சர் டி, பல்லு. அடுத்து, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பி, தூது. அடுத்து, புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர். ஆன்சர் டி, தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்து, காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்ந்தவர். ஆன்சர் சி, திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து, தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியாகும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். ஆன்சர் சி, கால்டுவெல். அடுத்த கொஸ்டின், தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி, 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். ஆன்சர் பி, நா. முத்துசாமி. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். ஆன்சர் பி, கருத்துப்படம். அடுத்த கொஸ்டின், தமிழ் மொழியில் நவீனகத்தினை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இது வந்து ஆன்சர் எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். இது வந்து நான் சுரதா போட்டிருக்கேன், நீங்கள் என்ன போட்டீங்கன்னு சொல்லுங்கள். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? ஆன்சர் டி, சிரவண பிதுர்பத்தி. அடுத்த கொஸ்டின், குந்தி தின்றால் குன்றும் கரையும். இதோட பழமொழி வந்து ஆன்சர் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்து, அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊ தான் வரும். இதில் ஊ எங்கே இருக்குன்னு பாருங்கள். செகண்டு, அப்போ பி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பிறவினை சொற்களை கண்டறிய. ஆன்சர் சி, வருவித்தான் திருத்தினான். அடுத்த கொஸ்டின், பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆன்சர் பி, செய்வினை தொடர். அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அடுத்த கொஸ்டின், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரட்டக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லாத சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியவனவாம்.
இதோட ஆன்சர் வந்து பி. பெண்பாவுக்கு உரிய ஓசை. ஆன்சர் டி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். முல்லைப்பாட்டு, நப்பூதனார், காசிக்காண்டம், அதி வீர ராம பாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின். 11 என்றால் 18. இனியவை 40. பூதஞ்சேந்தனார். பூவியும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடிகள் பூவியம் என்பது டேஸை குறிக்கும். கணவாய் பறவைகள். உத்தரகாண்டத்தை எழுதியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்து பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. ஆன்சர் சி. குயில்பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிரெங்கே நாளு என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி. கவி காளமேகம். அடுத்த கொஸ்டின். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். இதோட ஆன்சர் வந்து சி. ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்தும் வந்து கரெக்டு, தேர்டு வந்து தப்பு. அடுத்த கொஸ்டின். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? ஆன்சர் வந்து சி. காந்தியடிகள். அடுத்து தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஆன்சர் வந்து பி. உவமை கவிஞர் சுராதா. இது என்னென்ன டவுட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? ஆன்சர் பி. உடுமலை நாராயண கவி. அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர்? ஆன்சர் பி. பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆன்சர் ஏ. நாடகம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் டி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி. அடுத்து தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இது வந்து ஆன்சர் பி தான் வரும். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும். இதுதான் வந்து தவறானது. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. ஆன்சர் ஏ. வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஆன்சர் பி. எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். இது வந்து மேற்கதுவாய். அடுத்த கொஸ்டின். மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆன்சர் டி. தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? அடுத்து செந்தமிழ். இது வந்து பண்புத்தொகை. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செம்மை ப்ளஸ் தமிழ், மை வந்து முடியுது அப்படின்னா அது பண்புத்தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. ஆன்சர் பி. தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆன்சர் பி. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அடுத்த கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்து சி. பொழிப்பு மோனை. படமாட கோயில் நடமாட கோவில். இது வந்து பொழிப்பு மோனை. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இது வந்து பி. கட்டளை வாக்கியம். அடுத்து இமில் இசை. இலக்கண குறிப்பு அறிக. ஆன்சர் பி. வினைத்தொகை. அடுத்து மல்லிகை சூடினாள். இது வந்து பொருளாகு பெயர். அடுத்து கரை பொரு இலக்கண குறிப்பு வரைக. ஆன்சர் பி. இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆன்சர் பி. புறநானூறு. அடுத்து புறநானூறு. இதை வந்து இந்த தலைப்பில் யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஆன்சர் டி. ஜார்ஜ் எல் ஹார்ட். அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுகிறது.
ஆன்சர் ஏ குடக்கூத்து. யோகா சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். அடுத்து வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் டி கடுவெளி சித்தர். அடுத்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது. ஆன்சர் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து மஞ்ச காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. ஆன்சர் டி இவை மூன்றும். அடுத்து உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். ஆன்சர் பி. அடுத்து தினதந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளன். இது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து முத்து ராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர். ஆன்சர் பி திருவி கல்யாண சுந்தரனார். இந்த பேஜில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யாருன்னா இளம் குமரனார். இதுக்கு மட்டும்தான் எனக்கு ஆன்சர் தெரியும், இதுக்கு எதுக்கும் தெரியாது, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஏ உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் டி 6. பிழை திருத்தம் செய்க. ஆன்சர் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. இதோட ஆன்சர் சி வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்து கேழ்வார் பொழிக்கும் நசையி போத்து மஞ்சை நல்குவர் சாவாகர். அகர வரிசைப்படுத்துக. கா வரிசையில் 3 அடுத்தது சா. அடுத்து நா சை 4 சை. அப்போ ஆன்சர் சி. தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளையின் பெயர். ஆன்சர் டி. வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். ஆன்சர் சி. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஆன்சர் ஏ சூழ் சூழ் சூழ். பிழையற்ற தொடரை கண்டறிக. இதோட ஆன்சர் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்த கொஸ்டின் ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆன்சர் டி தலைவன். ஃபிக்சன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல். ஆன்சர் பி புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே காதிற்பட வேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதியை குறிப்பிடுக. ஆன்சர் சி மரபு வலு அமைதி. அடுத்து மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இது ஆன்சர் ஏ. பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். ஆன்சர் பி. அடுத்து பொறுத்துக. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் பி. அடுத்து முடிக்கெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது. ஆன்சர் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் தீப வனத்தை நீந்து ஒரு போதெனும் இவ்வடியில் தீப வனம் என்பது. ஆன்சர் கடம்ப வனம். ஆன்சர் ஏ. அடுத்து திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஏ நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார். ஆன்சர் சி சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். ஆன்சர் ஏ திருப்பாவை. தமிழ் பெரும் காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார். 97க்கு தேவநேய பாவனார். ஆன்சர் சி. அடுத்து திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவம் கம்பீரமாக காட்சியளிப்பது 6 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. இதோட ஆன்சர் டி. அடுத்து 100வது கொஸ்டின்.
எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர். ஆன்சர் பி, தேவநேய பாவாணர். எல்லாருமே கரெக்டான ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.